الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதுவர் சன்மார்க்கத்தின் போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரின் மீதும் அவர்களது வாழ்வை அனுமளவும் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் நல்லோர்கள் எம் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரினுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்படுவைகள் எல்லாம் பித்அத்துக்கள், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாய். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜுமாவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக இன்றைய தினம் நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் இஸ்லாமிய திருமணத்தில் நவீன விபச்சாரம் என்ற ஒரு தலைப்பினூடாக முக்கியமான ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மிகு திருமறையின் சூரா தஹ்ரீமினுடைய 6வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. இறைவனை ஈமான் கொண்டவர்களே, இறைவனுடைய இறை விசுவாசிகளே, உங்களையும் உங்களை சார்ந்தோர்களான உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரகில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய விறகுகள் மனிதர்களும் கற்களுமே. அலைஹ மலாயிகத்துன் கிலாலு ஷிதாத், அந்த நரகத்திலே பொறுப்புதாரிகளாக மலாயிக்காமார்கள், கடும் போக்குடைய திடகாத்திரமான மலாயிக்காமார்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன தண்டனை எந்த நரகவாதிக்கு வழங்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை அவர்கள் அப்படியே நிறைவேற்றுவார்கள். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா, இறைவன் தன்னுடைய திருமறையின் சூரா பக்ராவினுடைய 23ஆம் 24வது வசனத்திலே ஒரு சவாலினை விடுக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகை படைத்திருப்பதாகவும் நரகத்திற்கென சில மனிதர்களை படைத்திருப்பதாகவும் நரகம் இப்படி பயங்கரமானது என்றும் திருமறையிலே சொல்லுகின்ற இந்த வசனங்களை பொய்ப்பிக்க கூடியவர்கள் யாராவது இந்த உலகத்திலே இருக்கிறார்களா? வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, உங்களுடைய இறைவன் இறக்கியரில் இருக்கின்ற இந்த திருமறை வசனங்களை புறக்கணிக்க கூடிய பொய்ப்பிக்க கூடிய யாராவது ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா? அப்படி அவர் இருப்பாரையானால் இந்த வசனத்தை போன்றோ இந்த குர்ஆன் பேசுகின்ற வார்த்தைகளை போன்ற ஒரு சூறாவினை கொண்டு வரட்டும். அப்படி இந்த திருமறையை புறக்கணிக்க கூடிய திருமறையினுடைய கட்டளையை புறக்கணிக்க கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் யாரையெல்லாம் அறிஞர்கள் என அறிவாளிகள் என சித்த
பிரசித்தி பெற்றவர்களை எண்ணுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வை தவிர்த்து அவர்களை அவர்கள் தோழர்களாக சொந்தமங்களாக அவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும். இன்குந்தும் சாதிக்கேன், புறக்கணிக்கக்கூடியவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்களே. ஆனால் இந்த வசனங்கள் போன்று ஒரு வசனத்தை இறைவன் என்று இன்னும் ஒருவருடைய துணை கொண்டோ அல்லது அவர்களுடைய அறிவு கொண்டோ அவர்கள் கொண்டு வரட்டும். அவர்கள் அப்படி செய்யவில்லையா, அவர்களால் ஒரு காலம் இப்படியான ஒன்றை கொண்டு வர முடியாது. யாரெல்லாம் இறை வசனங்களை மறுத்துக் கொண்டு இறை கட்டளைகளை மறுத்துக் கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நரகத்தினை அஞ்சிக் கொள்ளட்டும். அந்த நரகத்தினுடைய எரிகற்கள், அந்த நரகத்தினுடைய விறகுகள் யார் தெரியுமா? மனிதர்களும் கற்களுமே. இறை மறுப்பாளர்களுக்காக இறைவன் தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை கொண்டு மக்களுக்கு எச்சரிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையுடைய 18ஆம் அத்தியாயத்தின் 29வது வசனத்திலே சொல்லுகின்றான், நபியே, இந்த மக்களுக்கு நீ என்னுடைய வசனங்களை கொண்டும் நான் உனக்கு எதையெல்லாம் வகையாக அறிவித்திருக்கிறோனோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், ஒழுங்குகள், ஒழுக்க விழுமியங்கள் குறித்து இந்த மக்களுக்கு நீங்கள் போதியுங்கள். யார் அதனை ஏற்றுக்கொள்ள நாடுகிறாரோ, யார் அதனை உண்மை என அறிந்திருக்கிறாரோ அவர் ஈமான் கொள்ளட்டும். யார் அதனை நிராகரிக்க விரும்புகிறாரோ, யார் அதனை நாடுகிறாரோ, வெறுக்க நாடுகிறாரோ அவர் அதனை வெறுத்துக் கொள்ளட்டும். அப்படி யாரெல்லாம் வரம்பு மீறியவர்களாக என்னுடைய இறை வசனங்களை புறக்கணித்து என் நபியினுடைய கட்டளைகளை புறக்கணித்து தாண்டோண்டித்தனமாக இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்கு நாம் நரகத்தினை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்கள் அந்த நரகத்திலே போடப்பட்டால் நரகத்தினுடைய சுவர்கள் அவர்களை அப்படியே பீடித்துக் கொள்ளும். அவர்கள் தாகத்தினால் இறைவனிடத்திலே சூடு தாங்க முடியாது தண்ணீரை இறைவனிடத்திலே வேண்டுவார்கள். அவர்களுக்கு இறைவன் அவர் கொதித்து இருக்கக்கூடிய செம்பிலால் ஆன ஒரு உருக்கிய செம்பிலால் ஆன ஒரு பானத்தினை இறைவன் அவர்களுக்கு கொடுப்பான். அவர்கள் அந்த பானத்தை அருந்துவார்கள். அந்த பானத்தை அவர்கள் அருந்துகின்ற பொழுது அவருடைய முகங்கள் எல்லாம் அப்படியே எரிந்து கரிகளாக மாறிவிடும். இதுதான் மனிதன் அருந்துகின்ற பானங்களிலே மிக கேவலமான பானம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே இறை வசனங்களை புறக்கணித்து இறைவனுக்கு மாற்றம் செய்தவர்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிப்பார்களோ, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடாது தான் செய்த குற்றங்களுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பு கோராதவர்களாக மரணத்தை தருவார்களே ஆனால் அவர்களுடைய தங்குமிடம் நரகம் என்பதனை அல் குர்ஆன் பறைசாட்டுகின்றது. அல்லாஹ் என்னைக்கும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையை உங்களுக்கு நான் சொல்லியவனாய். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் எமக்கு சில காரியங்களை குறிப்பிட்டு இன்னென்ன காரியங்கள் இருக்கின்றன, இந்த காரியங்கள் மனிதனை நரகில் இட்டு செல்லக்கூடியவை, இந்த காரியங்களை விட்டு மனிதர்கள் தவிர்த்து நடக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் இந்த பாவங்களை செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பாவங்களிலே மிக பெரும் ஒரு பாவமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் விபச்சாரம் என்கின்ற ஒரு பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்ற பொழுது, வலா தக்ரபு ஸினா, மக்களே இந்த விபச்சாரத்தின்பால் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸபீலா, அந்த நிச்சயமாக இந்த விபச்சாரத்தை பொறுத்தவரையிலே மானக்கேடான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களுடைய தனித்துவத்தை கெடுக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடிய, உங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மானக்கேடான ஒரு செயல் இந்த விபச்சாரம். மிக கெட்ட ஒரு வழி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, இதனை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆதமினுடைய மகனுக்கும் இறைவன் இந்த விபச்சாரத்தினுடைய பகுதியை எழுதி இருக்கிறான். அவன் அதனை அடைந்து கொண்டே தீருவான். கதப, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஸினல் ஐனு அன்னதுரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு ஆதமுடைய மகனுடைய கண் விபச்சாரம் செய்கிறது, அவனுடைய பார்வை தாழ்ந்து விடுமையானால், அவனுடைய பார்வை அந்நிய பெண்ணை நோக்கியோ அல்லது இன்னொரு என்ன காரியங்களை நோக்கியோ ஆபாசத்தை நோக்கி அவனுடைய பார்வை செல்லுகின்ற பொழுது அவனுடைய கண் விபச்சாரம் செய்கிறது. வஸினல் லிசானு முன்திக், அவனுடைய நாவுகள் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றன. ஆபாசமான வார்த்தைகளையோ அருவருக்கத்தக்க வார்த்தைகளையோ பேசுகின்ற பொழுது அவனுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது.
சொல்லுகிறது, ஒன் நப்சு தமன்னா வதஸ்தகி, உள்ளமோ ஆசை கொள்ளுகிறது, இச்சை கொள்ளுகிறது, அதை மர்ம உறுப்பு உண்மைப்படுத்துகிறது அல்லது அதனை பொய்ப்பிக்கின்றது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி நவீன உலகத்திலே விபச்சாரம் என்பது இன்று சர்வசாதாரணமாக்கப்பட்டு இந்த விபச்சாரத்திலே இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய வணக்கத்திலே உள்வாங்கி இருக்கின்ற ஒரு இழிவான ஒரு கேவலமான நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த விபச்சாரம் செய்கின்றவர்களுக்கு மறுமையினுடைய மன்னரையினுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கும் இறைவனுடைய கோபத்துக்கும் இறைவனுடைய வெறுப்பையும் சம்பாதித்த இந்த மனிதர்களுக்கு இறைவன் என்ன தண்டனை கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நான் கனவு கண்டேன். அந்த கனவிலே சில தண்டனைகள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த அடிப்படையிலே நான் ஒரு இடத்தை நோக்கி, நரகத்தின் ஒரு பகுதியை நோக்கி சொல்லுகின்றேன். அங்கு நெருப்பிலான ஒரு பொந்து மாதிரியான ஒரு பாத்திரம் அங்கு இருந்தது. அந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாத்திரத்துக்குள் இருந்து மிக பெரும் சத்தங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே நான் பைதா பீகிரிஜால், அந்த பாத்திரத்தை பொறுத்தவரையில் எப்படிப்பட்டது என்றால் அதனுடைய மேல் பகுதி சுருங்கியதாகவும் அதனுடைய கீழ்ப்பகுதி விரிவானதாகவும் இருந்தது. அங்கு நான் உத்து பார்க்கின்ற பொழுது சில மனிதர்கள் ஆடையின்றி நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் போடப்பட்டிருந்தார்கள். அதன் கீழே, அந்த பாத்திரத்தின் கீழே நெருப்பு மூடப்பட்டிருந்தது. அந்த நெருப்பு சூடேற்றப்படுகின்ற நேரமெல்லாம் அவர்கள் அந்த பாத்திரத்தில் இருந்து வெளியேறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய வாய்ப்பகுதியோ மிக சுருங்கியதாக இருப்பதனால் அவர்களால் அதனை கடந்து வர முடியவில்லை. அவர்கள் ஏறுகிறார்கள், வள்ளிக்கு மீண்டும் அடிப்பகுதிக்கு செல்கிறார்கள், மீண்டும் நெருப்பு மூட்டப்படுகிறது, மீண்டும் ஒப்பாரி வைத்தவர்களாக ஏறுகிறார்கள். இப்படி தொடர்ந்தும் அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். நான் ஜிப்ரீலிடத்திலே கேட்டேன், ஜிப்ரீலே, இப்படி வேதனை செய்யப்படுகின்ற இந்த கூட்டத்தினர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா நபியே, வஅம்மர் ரிஜால் வன் நிசாஉல் உராத் அல்லதீன ஃபீ மிஸ்லி பினாஇத் தன்னூர், ஒரு பாத்திரத்திலே சூடேறப்பட்டு மிகவும் கொடிய முறையிலே வேதனை செய்யப்பட்டு உப்பாரி வைத்த நிலையிலே ஒரு சாராரை நீர் பார்த்தீரே, அவர்கள் யார் தெரியுமா? இன்னஹும் ஸுனாத்து வஸுனாதி, அவர்கள் யார் தெரியுமா? பூமியிலே வாழுகின்ற பொழுது விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள். அவர்களுடைய மன்னரையினுடைய நிலை மறுமை வரைக்கும் மரணித்த பிற்பாடு மன்னரை என்கின்ற வாழ்விலே, பர்சகினுடைய வாழ்விலே கொடுக்கப்படுகின்ற தண்டனை இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வே ஒருவன் யார் அல்லாஹ்வோடு ஒரு கடவுளை இணைத்துக் கொண்டும் அல்லாஹ் கடமையாக்கிய அல்லாஹ்வுடைய உயிர்களை அனுமதியின்றி இறைவன் அனுமதித்த வகையில் அன்று தாண்டோத்தனமாக அநியாயமாக உயிர்களை கொலை செய்தும் விபச்சாரம் செய்தவனாகும் இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழுகின்றார்களோ யுதாஅஃபு லஹுமுல் அஸாபு யௌமல் கியாமா, மறுமையுடைய தினத்திலே அவர்களுக்கு இரட்டிப்பான கூலியினை நாம் வழங்குகின்றோம். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, அந்த மறுமையிலே நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற நல்லுபதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீய அடியார்களுக்கு, விபச்சாரிகளுக்கு கொடுப்பதனை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் என்பது நிச்சயம் இறைவனிடத்திலே நடக்க இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் உண்மையானது, இது பொய்யானது அல்ல. இது இறை வசனங்கள் எமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள். அல்லாஹ்வினுடைய கொடுமையான தண்டனைகள் குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். நாம் செவியேற்றும் செவியேற்காததை போன்றும் வசனங்களை கேட்டும் அதனை கிரகிக்காத மடையர்கள் போன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்தோமேயானால் நிச்சயம் எம்மை விட ஒரு நஷ்டவாளி இந்த பூமியிலே கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, இந்த விபச்சாரத்தை தடுக்கும் முகமாக ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே இந்த தண்டனையை அனுபவித்து விடக்கூடாது, உரியானமாக நரகத்தினுடைய நெருப்பிலே சூடேற்றப்பட்டு பொசுக்கப்படுகின்ற ஒரு தண்டனையை விட்டும் இந்த மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு வணக்கமாக்கிய ஒன்றுதான் திருமணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறுமனே அந்நிய அடுத்தவர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் இருப்பது போன்றோ இஸ்லாம் சம்பிரதாயத்துக்காக திருமணத்தை ஆகமாக்குவதல்ல. இஸ்லாம் திருமணத்தை அனுமதித்திருப்பதெல்லாம் அது ஒரு வணக்கம் என்பதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், வஅன்கிகுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாஇக்கும் இன் யகூனு ஃபுகரா. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நல்ல பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அனாதையான பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் உங்களுக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்து முடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏழ்மையாக இருக்கின்றீர்கள் என்று அஞ்சு விடாதீர்கள். யுகனிகுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் இறைவன் உங்களை தேவையற்றவர்களாக ஆக்குவான் என்ற நன்மாராய
ஆயத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருமணம் முடிக்கும்படி எமக்கு சொல்லுகின்ற வசனத்திலே குறிப்பிடுகிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களில் சாரார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்ன நன்மைகளிலே தொடர்ந்து இருக்க போகிறேன் என்று சில நன்மைகளை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே திருமணத்தை புறக்கணிக்கக்கூடியவாறு, திருமணத்தின் ஊடாக விபச்சாரமோ அல்லது இன்னொரு என்னுடைய காலங்களோ வணக்க வழிபாடுகளை விட்டும் இறைவனை விட்டும் தடுக்கின்றது என்ற செய்தியினை முன்வைத்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அம்மா மக்களே புரிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி இன்னீ லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும், மக்களிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடிய ஒரு மனிதன் நான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லாக்கின்னி அஸூமு, என்றாலும் நான் நோன்பு பிடிக்கிறேன், வ அப்திரு, நோன்பு திறக்கிறேன், வ உஸல்லி வ உர்குது, நான் திருமணம் முடிக்கிறேன், நான் இன்னொரு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றேன் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்தில் உள்ளது, திருமணம் என்றது நபி வழியில் உள்ளது, யார் என்னுடைய வழியை மறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர்கள் என்ற செய்தியினூடாக திருமணம் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு வணக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வணக்கம் எமக்கு எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதோ அப்படி நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வணக்கம் எம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையிலும் சடங்கு சம்பிரதாயங்களின் ஊடாகவும் அது செய்யப்படுமேயானால் நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே வினா இருக்கிறது எமக்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமணத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்தினருக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார்கள். யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஆ, உங்களிடத்திலே யாருக்கு ஆண்மையும் யாருக்கு ஒரு பெண்ணுக்கு உணவளிக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறதோ, அல் பாஆ இருக்கிறதோ, ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு அகல்லுல் பஸர், அதுதான் உங்களுடைய பார்வையை பாதுகாக்கும், உங்களுடைய கண்ணை விபச்சாரத்தை விட்டும் தடுக்கும், உங்களுடைய கண் அந்நியனை நோக்கி அந்நிய ஆபாசத்தை நோக்கி செல்வதை விட்டும் உங்கள் கண்ணுக்கான விபச்சாரத்தை அது தடுக்கும், வஹஸனுல் ஃபரஜ், உங்களுடைய மர்மஸ்தானங்களை அது பாதுகாக்கும். எனவே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வமல்ல விஸ்தத்திய, திருமணம் முடிக்க சக்தி இல்லையா, உங்களிடத்திலே ஆண்மை இல்லையா, உங்களிடத்திலே அருந்த பஞ்சத்தில் இருக்கிறீர்களா, உண்ண உணவு கொடுப்பதற்கோ உடுத்த ஆடை கொடுப்பதற்கோ ஒரு அழகிய முறையில் வாழ வைப்பதற்கோ உங்களால் முடியாதா, அப்படியானவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். அவர் இன்னொரு வேறு மாதிரியான வழிகளை தேடிவிட வேண்டாம். ஒன்று திருமணம் முடியுங்கள் அல்லது நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். அது பாதுகாப்பான ஒரு கேடயம் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பார்வைகளை தாழ்த்தக்கூடியதும் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியதும் தான் திருமணம் என்ற வணக்கம் என்பதனை பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். பின் நாம் சொல்லுகின்ற செய்தி உங்களுக்கு இதுக்கு தெளிவுபடுத்தும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ரூமினுடைய 21வது வசனத்திலே ஒன்றை சொல்லுகின்றான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடியினை படைத்திருப்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. லிதஸ்குனு இலையா, உங்களுக்காக இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற உங்கள் மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்களை அழகிய முறையிலே வாழ வைப்பால், வஜஅல பைனக்கும் மவத்தா வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தான் இரக்கத்தையும் இணைப்பையும் கருணையையும் ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், இதனை சிந்திக்கின்ற சமூகத்தாரின் அத்தாட்சிகளாக இறைவன் ஆக்கி இருப்பதாக திருமறையிலே சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாமெல்லாம் யாரோ ஒருவரை பெற்று ஏதோ ஒரு கலாச்சாரத்தில் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். இந்த திருமணத்தின் பிற்பாடு மனைவியானவள் கணவனுடைய விடயத்திலும் கணவனானவன் மனைவியினுடைய விடயத்திலும் எந்த அளவு அவர்கள் பிணைப்போடு இருக்கிறார்கள். இதுக்கு முன் பார்த்திராது பழகிறாது யாரென்று கூட அறிந்திராத ஒருவர் எனக்கு கணவன் என்ற அக்கதியினூடாக எனக்கு சொந்தமானவன் என்ற உரிமையை பெற்றதன் பிற்பாடு அந்த கணவனுக்காக தன்னுடைய சுயமரியாதையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனைவிமார்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இதைத்தான் இறைவன் சொல்லுகிறான். இது இறைவனுடைய அத்தாட்சி. அல்லாஹ் ஒருவரின் மீது ஒருவருக்கு நேசத்தை ஏற்படுத்துகிறான். அந்த நேசம் கணவன் இறந்தால் மனைவி இருக்கக்கூடிய நிலை, மனைவி இறந்தால் கணவன் இருக்கக்கூடிய நிலை, கணவனுக்காக எதையும் செய்யக்கூடிய மனைவி, மனைவிக்காக எதையும் செய்யக்கூடிய கணவன் என்ற எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த இருவர்களுக்கு மத்தியில் இறைவன் ஏற்படுத்திய அந்த உறவுதான் திருமண உறவு. அந்த திருமண உறவு கொடுக்கின்ற அன்பு இதில் அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொன்ன விடயம் என்ன? இந்த இஸ்லாத்திலே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமூகத்திலே அந்நிய கலாச்சாரத்தினுடைய யூத கிறிஸ்தவர்களுடைய உட்புகுத்தலின் காரணமாக எம்முடைய இஸ்லாமிய சமூகம் அந்த திருமணத்திலே நவீன விபச்சாரத்தை கலந்திருக்கிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கலாம் எம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடமையான ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன அது? இன்று திருமணம் நடப்பதற்கு முன்னால் ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் சேர்ந்து பேசி, உங்களுடைய மகனை எனக்கும் என்னுடைய மகனை உங்களுக்கும் இந்த நாள் இத்தனை வருடம் இந்த மாதம் திருமணம் முடித்து கொடுப்போம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையினை ஏற்படுத்தி விடுவதோடு மாத்திரமல்லாது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தொடர்பினையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள். இது இஸ்லாத்திலே கூடுமா என்றால் இது இஸ்லாத்திலே விபச்சாரம் என இஸ்லாம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இது ஒரு அந்நிய கலாச்சாரத்துக்கு ஒப்பானது. இந்து மதத்திலே எப்படி நிச்சயிக்கப்படுகிறதோ அப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே நிச்சயிக்கின்ற ஒரு இழிவான ஒரு பித்ஆ இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. யார் அனுமதி கொடுத்தது? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் ஏற்படாது. எப்பொழுது தெரியுமா? ஹத்தா தஅகுத உம்மதி பிஅஹதில் குரூன், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தினோடு இருந்த கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றாதவரை ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅம் பிதிரா, முன் சென்ற சமூகத்தினர்களிடம் அடியடியாக முலமுலமாக பின்பற்றப்படாதவரை மறுமை நாள் ஏற்படாது, நீங்கள் பின்பற்றுவீர்கள். யார் அவர்கள் என்று கேட்கப்படுகிறது. யார் ரசூலல்லாஹ்? யார் அவர்கள்? கபாரிசி ரோம் பிரதேச பாரசீக பிரதேசத்திலே வாழ்ந்தவர்களுடைய கலாச்சாரங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே பின்பற்றப்படும், இன்று பின்பற்றப்படுகிறது. இஸ்லாத்தில் நிச்சயிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது? கண்ணியமாக ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த வளர்ந்த பிள்ளைகளை திருமணம் என்கின்ற ஒரு போர்வையிலே பேசி வைத்தல் என்ற ஒரு சிஸ்டத்திலே உங்களுடைய மகனை நான் உங்களுக்கு முடித்து தருகிறேன் என்ற குறிப்பிட்ட ஒரு தினத்திலே இஸ்லாம் கடமையாக்கிய ஒரு வணக்கத்தினை இவர்கள் புதிதான நவீன முறையிலே பேசி வைத்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஒரு அந்நிய தொடர்பினை ஏற்படுத்துகிறார்களே. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இஸ்லாத்தில் விபச்சாரம், இது இஸ்லாத்தில் ஹராம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாது, திருமணத்துக்கு முன்னால் பதிவு திருமணம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு முன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இரண்டு பேருடைய போன் நம்பரையும் இரண்டு பேருக்கும் கொடுத்து விட்டு மாறி மாறி இவர்கள் பேசுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மார்க்கத்தில் இது நடக்கிறது தெரியுமா? ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது விபச்சாரம், அவளோடு தனித்திருப்பது கூடாது, அவளை குறித்து ஒரு அந்நிய ஆணோ ஒரு அந்நிய மகரம் அஜ்னபி பேணப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற இறை மார்க்கத்திலே தான் இன்று பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். நீ பேசி வைத்திருப்பவரோடு நீ பேசலாம். யார் இந்த அனுமதியை கொடுக்க உங்களுக்கு உரிமை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் கற்றுத்தந்த, அல்லாஹ் கற்பிக்கின்ற ஒழுக்கத்தின் சீடராக இந்த உலகமே போற்றக்கூடிய பெருமானார் உங்களுக்கு சொல்லி தந்தாரா? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மாபெரும் குற்றத்தினை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எம் உறவுகள் அதில் ஈடுபட்டிருந்தால், நாம் அந்த பாவத்தினை செய்திருந்தால், கண்ணியமிக்கவர்களே, பெற்ற பிள்ளையை நரகம் செல்லுவதற்கு வழிவகுக்கின்ற பெற்றோர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யഖ்லுவன்ன அஹதுக்கும் பிஇம்ரஅத்தின் இல்லா மஅ திர்ஹம் பி மஹ்ரம், ஒரு பெண் அவளோடு மஹ்ரம் இல்லாத நிலையிலே ஒரு அந்நியவனோடு தனித்திருக்க வேண்டாம் என்றால், போனிலே இரவு முழுக்க மகள் பேசிக் கொண்டிருக்கிறாள், மகன் பேசிக் கொண்டிருக்கிறார், தாயும் தந்தையும் அடுத்த அறையிலே இருந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகளின் விபச்சாரத்துக்கு துணை போய் கொண்டிருக்கின்ற உறவுகள். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் ஒரு ஒழுங்கினை சொல்லி தந்திருக்கிறது. மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற ஒழுங்குக்கு புறம்பாக இந்துக்கள் செய்வது போன்று, கிறிஸ்தவர்கள் செய்வது போன்று நிச்சயதார்த்தத்தினையும் ரெஜிஸ்டரையும் செய்துவிட்டு இவர்கள் இப்படி ஒரு பாவத்தினை தூண்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, என்னுடைய உங்களுடைய குழந்தைகள் நரகில் செல்லுவதற்கு துணை நீக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது, சகோதரர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. இதில் எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அந்நிய ஆணோடு அந்நிய பெண் திருமணம் என்கின்ற ஒப்பந்தமும் வழி என்கின்ற அனுமதியும் மகர் என்கின்ற கொடுப்பனவும் கொடுக்கப்பட்டு சாகிதிகளுக்கு முன்னால் உடன்படிக்கை நடக்கும் வரை ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவதை இஸ்லாம் எந்த ஒரு முகாந்திரத்திலும் அனுமதிக்கவில்லை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாமோ எம் சார்ந்தோரோ எம் உறவுகளை செய்வார்களே ஆனால் அதிலிருந்து நாம் ஒதுங்க வேண்டும்.
அப்படி நாம் செய்திருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே பாவமீட்சி பெற வேண்டும். அப்படி நாம் செய்யக்கூடியவர்களை கண்டால் அவர்களுக்கு நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்க இருக்கிறோம். என்னிடத்திலும் வினா இருக்கிறது, உங்களை நோக்கிய வினா என்னிடத்திலே இருக்கிறது. இந்த மஸ்ஜிதினுடைய இமாமாக பணியாற்றிய போது உன் ஜமாத்தில் இருந்தவர்கள் என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வாய் மூடி மௌனியாக நீ இருந்தாயே என்ற வினா என்னை நோக்கி வந்துவிடக் கூடாது. நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இறைவா, இந்த இப்படியான ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த மக்களுக்கெல்லாம் இது ஹராம் என்பதை நான் எடுத்து சொன்னேன் என்று அல்லாஹ்வுக்கு அவனுடைய சாட்சியாக நான் நிறுவ வேண்டும். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலமும் இந்த பாவத்தை செய்து விடாதீர்கள். ஒரு பெண்ணை உங்களுடைய மகனுக்கோ அல்லது ஒரு ஆணை உங்களுடைய மகளுக்கோ நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் சொன்ன வரையறையின் அடிப்படையில் பெண் பார்க்கக்கூடிய நிலையிலே அவர்களுடைய அனுமதி பெற்று இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே நீங்கள் இஸ்லாமிய திருமணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது தவிர்த்து அந்நிய கலாச்சாரத்தினை உள்வாங்கி அல்லாஹுக்காக வேண்டிய மார்க்கத்திலே நவீனத்தை உண்டு பண்ணி நவீன விபச்சாரத்திற்கு துணை நீக்கும் பெற்றோர்களாக ஆகிவிடாதீர்கள். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இந்த உலகத்திலே ஒரு சாராரை ஒரு சமூகத்தை சார்ந்து வாழுகின்றார்களோ அவர்கள் யூத கிறிஸ்தவர்களையே இன்னொரு இஸ்லாம் அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்து பின்பற்றிய நிலையில் மரணித்தார்கள் என்றால் நாளை மறுமையில் அந்த சமூகத்தோடு தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா நஹைதுக்கும் அன் ஃபஜ்தனிபு. உங்களுக்கு நான் எதனையெல்லாம் தடுத்து இருக்கிறேனோ அதனை விட்டும் நீங்கள் தவிர்த்து நடங்கள். வமா அமர்த்துக்கும் பிஹி ஃபஅது மின்ஹு. உங்களுக்கு நான் எடுத்து நடக்கும்படி எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறோனோ அதனை முடிந்தளவு நீங்கள் எடுத்து நடங்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் பெரும் பகுதியிலானவர் அழிக்கப்பட்டதன் காரணமெல்லாம் அவர்களுடைய அதிகமான வினாக்களும் அன்பியாகியும் நபிமார்களுக்கு அவர்கள் செய்த மாறுதலும் தான் அவர்களில் அதிகமானவர்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் என அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான நவீன விதத்துக்களிலும் நவீன விபச்சாரத்திலும் நாம் ஈடுபட்ட நிலையில் மரணித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே வினா தொடுக்க இருக்கிறோம். இறைவன் எம்மை நோக்கி தொடுக்கின்ற வினாவுக்கு விடையளிக்க இருக்கிறோம். நானும் நீங்களும் பாவியாக மரணித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனையும் அல்லாஹ்வுடைய பிடியும் மிக கடுமையானது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியான பாவங்களில் இருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அப்படியான பாவத்தை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாத்து நாளை மறுமையிலே அவன் பொருந்திக் கொண்ட அடியார்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லை அல்லாஹ்வினுடைய இறை வசனங்களும் நபியினுடைய பொன்மொழிகளும் கேள்விப்பட்டதன் பிற்பாடும் அதனை மறுத்தவர்களாக இந்த பூமியிலே உலகத்தினுடைய வரையறைகளையும் நடைமுறையையும் ஒரு சாரார் பின்பற்றி வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 43ஆம் அத்தியாயத்தின் 74வது வசனத்திலிருந்து ஒரு செய்தியினை சொல்லுகிறான். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம காலிதூன். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு குற்றம் செய்தவர்களாக மாறு செய்தவர்களாக இந்த பூமியிலே வாழுகிறார்களோ அவர்கள் ஃபீ அஸாபி ஜஹன்னம காலிதூன். நரகத்தினுடைய வேதனையிலே நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுஃபத்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹா முப்லிஸூன். அவர்களுக்கு அந்த வேதனை நரகத்தினுடைய வேதனை குறைக்கப்படாது. அவர்கள் அந்த வேதனையிலே நீடித்து இருப்பார்கள். வமா லலம்னாஹும். நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின் கானுஹும் லாலிமூன். அவர்களே அவர்களுக்காக அநியாயம் செய்து கொண்டார்கள். வனாது. அவர்கள் நரகத்திலே போடப்பட்டு வேதனை செய்யப்படுகின்ற பொழுது அந்த நரவாதிகள் எல்லாம் வனாது யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். நரகத்தினுடைய அதிபதியாகிய மாலிக்கை அழைப்பார்களாம். மாலிக்கே, உம்முடைய இறைவனிடத்திலே எங்களை இந்த நரகத்தோடு அப்படியே அழித்து விடும்படி சொல்லுங்களேன் மாலிக்கே. எங்களால் இந்த நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியவில்லை மாலிக்கே. எங்களே தினம் தினமும் கொண்டு குவிக்கின்றது. நாங்கள் அழிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் புதிதாக எங்களுக்கு உடல்கள் கொடுக்கப்பட்டு சொல்லனா துன்பத்துக்கு உள்வாங்கப்படுகிறோம் மாலிக்கே. உம்முடைய இறைவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் லியக்தி அலைனா
ரப்புக, எங்களை இப்படியே அழித்து விடும்படும் சொல்லுங்களே. மாலிக்கு சொல்லுவாராம், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால இன்னக்கும் மாக்கிசூன், அப்படி அல்ல, நீங்கள் இந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பீர்கள். லக்கத் ஜஅனாக்கும் பில் ஹக்கி, உங்களுக்கு இறைவனுடைய சத்தியம் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. வலாக்கின் அக்ஸருக்கும் லில் ஹக்கி காரிகூன், என்றாலும் உங்களில் பெரும் பகுதியிலானவர்கள் அந்த பூமியிலே சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். குர்ஆனிய வசனத்தை முறியடிக்கக்கூடியவர்களாக, மறைக்கக்கூடியவர்களாக, மறுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அம் அப்ரமு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அம் அப்ரமு அம்ரம் ஃபஇன்னமா முப்ரிமூன், அந்த உலகத்திலே நீங்கள் செய்த காரியங்களுக்கு உங்களோடு ஜோடி சேர்ந்து இருந்தவர்கள், உங்களை எல்லாம் ஆமோதித்தவர்கள், இப்பொழுது யாராவது இந்த இடத்திலே இருக்கிறார்களா? உங்களுக்கு சான்று பகிர்வதற்கும் உதவி செய்வதற்கும் இந்த இடத்திலே யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுவிட்டு சொல்கிறான். அம் யஹ்சபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அல்லாஹ் கேட்கின்றான், மக்களே, இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது நீங்கள் மறைமுகமாக இறைவனை குறித்து பேசிக் கொண்டதையும் இறைவனை மறுத்ததையும் இரகசியமாக மக்களுக்கு தெரியாது பாவங்களை இரகசியமாக செய்ததையும் உங்களுடைய இறைவன் அறியாமல் இருக்கின்றான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு சுலனால் அதையும் எக்துபோன், மக்களே, உங்களுக்கு எங்களுடைய தூதுவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் செய்கின்ற காரியங்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்கான லிர்ரஹ்மானி வலதுன், அல்லாஹ்வுக்கு துணை இருப்பதாக நீங்கள், அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதாக, பிள்ளை இருப்பதாக நீங்கள் சொன்னால், அன் அவ்வலுல் ஆபிதீன், அப்படி இருக்குமே ஆனால் அதனை வணங்குவதில் முதலாமவன் நான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான். சுப்ஹான ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களினுடைய பூமியினுடைய இறைவன் தூய்மையானவன். ரப்பில் அர்ஷ் அம்மா யசிபூன், அந்த காவிர்கள் வர்ணிப்பதை போன்று, காவிர்கள் சொல்லுவதை விட்டும் இறைவன் தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபதர்ஹும் யகூலு வயதஅபு, நபியே, இந்த உலகத்திலே உம்முடைய மார்க்கத்தை நீ கொண்டு போனதை புறக்கணிக்கக்கூடியவர்களை, கேலி செய்யக்கூடியவர்களை, அதை கொண்டு பரிகசிக்கக்கூடியவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபதர்ஹும் யகூலு வபல்லிகு, எடுத்து சொல்லுவது உங்களுடைய கடமை, எடுத்து நடப்பதும் புறக்கணிப்பதும் அவர்களுடைய இஷ்டம். நாடினால் அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், நாடினால் அவர்கள் மறந்து விடட்டும், நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதூன், வாக்களிக்கப்பட்ட ஒரு நாளை அவர்கள் சந்திக்கின்ற வரை நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அந்த நரக நெருப்பு குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி தெரியுமா? நாருக்கும் ஜுஸும் மின் சபீன ஜுஸம் மின் நார் ஜஹன்னம், நரகத்திலே இருக்கக்கூடிய நெருப்பு எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே பயன்படுத்துகின்ற உண்ணுவதற்கும் சமைப்பதற்கும் இன்னொரு காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே, அந்த நெருப்பானது நரக நெருப்பின் 70 பகுதிகளில் ஒரு பகுதியை இறைவன் ஏற்படி எடுத்து அந்த பகுதியினை கடலிலே மூழ்கடித்து அந்த நெருப்பினை தான் இறைவன் உங்களுக்கு பயன்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பூமியிலே பயன்படுத்துகின்ற இந்த நெருப்பினை நாம் எவ்வளவு காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம். காடுகளை அழிக்கக்கூடிய காட்டுத்தீ அந்த நெருப்பு தான். இந்த உலகத்திலே மிக பெரும் எரிமலைகளினூடாக வெளிப்படக்கூடிய அந்த எரிமலையினுடைய தீப்பந்தங்களும் அந்த நெருப்பு தான். அன்புக்குரியவர்களே, இந்த நெருப்பு நரக நெருப்பினுடைய 70 பகுதிகளுடைய ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்காலத்துல காபியா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பு போதுமே பாவிகளை எரிப்பதற்கும், பாவிகளுக்கு வேதனை செய்வதற்கும், பாவிகளை அழித்தொழிப்பதற்கும் நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த நெருப்பு போதுமே அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபுஸ்ஸிலத் அலைஹின்ன பிதிஸ்அத்தின் வஸித்தீன ஜுஸா, அப்படி அல்ல நபி தோழர்களே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறுத்து நரகவாதிகளாக மரணிக்கிறார்களோ, யாரெல்லாம் இறை தூதர் அடையாளம் விட்ட பாவங்களை தன் வாழ்விலே எடுத்துக் கொண்டார்களோ, யாரெல்லாம் இறைவசனங்களை புறக்கணித்து உலகத்தினுடைய மோகத்தினால் உலகத்தின் மீது நேசம் கொண்டவர்களாக, விபச்சாரத்திலும் இன்னொரு பாவங்களிலும் ஈடுபட்டவர்களாக, இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடாதவர்களாக வர்ணிக்கின்றார்களோ, அவர்களுக்கு நாம் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையை இந்த நெருப்பில் இருந்து கொடுக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த 70 பங்குகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த நெருப்பினால் தான் அவர்கள் சூடிடப்படுவார்கள், அந்த நெருப்பினால் தான் அவர்கள் தண்டனை கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், அந்த நரகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக குறைந்த தண்டனை என்ன தெரியுமா? அவனுக்கு அவனுடைய அடிப்பகுதியிலே, அவனுடைய பாதங்களிலே நரகத்தினுடைய நெருப்பினால் சூடாக்கப்படும், சூடு காட்டப்படும். அந்த சூடு அவனுடைய மூடையை அப்படியே அழித்து விடக்கூடிய அளவுக்கு பவரானது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான்.
அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு நரகத்தின் சொந்தக்காரர்களாக நாம் மரணிப்பதா, அல்லது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இறைவன் தயார் செய்து வைத்திருக்கின்ற மிக கண்ணியமிகு சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக நாம் மரணிப்பதா என்ற சாவியினை இறைவனையும் கரத்திலே கொடுத்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்காகவும் இந்த பூமியிலே வாழாது. நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற மன்னரை வாழ்வுக்காகவும் மறுமை வாழ்வுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவன் சொன்ன அடிப்படையிலே வணக்க வழிபாடுகளை செய்து நாம் எம்மிலும் இருக்கக்கூடிய நவீன பிரச்சாரங்களையும் நவீன பாவங்களையும் விட்டு எம்மை நீக்கி அல்லாஹ் பொருந்தி கொண்ட அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை எனக்கும்